இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இதிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், பாவத்துக்கு மரித்த நாம் மீண்டும் பாவம் செய்யலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம், பாவத்திற்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வசனம் சொல்லுகிறது. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அதனால நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுக்குள் பிழைக்கிறவர்களாகவும் நாம் நம்மளை எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் நம்முடைய அவயவங்களை அநீதிக்கு ஆயுதங்களாக நம்ம ஒப்பு கொடாமல் நீதிக்கு ஆயுதங்களாக அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. முன்னே நாம அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை நம்ம அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் நம்ம ஒப்பு கொடுத்தோமோ, இப்பொழுதோ பரிசுத்தத்திற்கும் நீதியை நடப்பிப்பதற்கும் நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அப்படி அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போதுதான் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கிருபை பெருகும்படி பாவம் செய்யலாமா? கூடாது. இந்த தவறான காரியத்தை இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, என்ன வேணாலும் செய்தலாம், கிருபை பெருகும் என்று சொல்லுகிறாங்க. அது தவறான உபதேசமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. ஏனென்றால் நாம் பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். நாம் நம்முடைய அவயவங்களை நீதிக்கு பரிசுத்தத்திற்கும் அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது என்ன பலன் கிடைக்கிறது? வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தமாகுதல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலனா இருக்கிறது. முடிவோ நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்குள் நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் நம்மளை பரிசுத்தமாய் உங்கள் அவயவங்களை நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் அடிமைகளாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அந்த நித்திய ஜீவனை சுதந்தரியுங்கள். God bless you.